பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க எவ்வளோ கவலையோடு இந்த வார்த்தை கேட்டாலும், மனபாரத்தோடு நீங்கள் உள்ளம் உடைஞ்சி நீங்க நீங்க இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்துல எவ்வளோ பெரிய பாடுகள் இருந்தாலும், ஆண்டவர் பரம தகப்பனுடைய தேர்தல் இந்த நேரத்துல உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. எல்லாரும் நம்மளை வாங்க வாங்கன்னு நம்மளை அழைப்பாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் இந்த உலகத்துல வித்தியாசம் இருக்குது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் இல்லாம கடையும் நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஆஸ்தி உள்ளவர்களுக்கும் ஆஸ்தி இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஒடுக்கப்பட்ட நிலையில யாருமே பார்க்க வர மாட்டாங்க. பல நேரங்கள்ல பல மாச கணக்குல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா நம்மளை விசாரிப்பதற்கு ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. அண்ணா எப்படி இருக்குது உடம்பு, அக்கா எப்படி இருக்குது உடம்பு, தம்பி எப்படி பாருக்கிற, யாராவது கேட்டானா மனசு ஆறுதலா இருக்குமே. பலவீனமான படுக்கையில நம்ம கண்ணீர் இடும்போது ஒரு நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. ஆனா நித்திய பரலோகம் நமக்கு இந்த நேரத்துல சொல்லுது, யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி. மனுஷனுக்கு பிரச்சனை எங்க போனா சரியாகும்னு சொல்லி பல கண்ணீரின் அனுபவத்துல உடைஞ்சு போய் போறாங்க. பல தேவ பிள்ளைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா, இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா நல்லா இருப்பான், அங்க அந்த ஊழியக்காரர் வல்லமை இருக்குது, அவர் தீர்க்கதரிசியாச்சே, இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண சுகமாகுமே. எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும். ஆனா பரலோகத்துக்கு எப்ப வேணா நீங்க போய் முட்டி போடலாம். நீங்க எப்ப வேணா நீங்க பரலோக தகப்பனை அவரோடு பேசலாம். ஆனா மனுஷங்கிட்ட போய் நம்ம நிக்க முடியாது. அங்கேயும் பாருங்க, நமக்கு பலவிதமான தடை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு நோ பேரியர். பரலோகத்துக்குள்ள நோ ஹெசிடேஷன், எந்த தடையும் கிடையாதுங்க. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். அவர் சொல்ற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் give you rest. It denotes the eternal rest. இது நித்திய இளைப்பாறுதலை குறிக்குதுங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் இம்மைக்குரிய இளைப்பாறுதல் மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்துல நம்ம பட்ட கஷ்டம், நம்ம படுற பாடு, நம்ம படுற வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. இந்த உலகத்தையே பார்த்து பார்த்து பணத்தையும் சொத்தையும் உறவுகளையும் உலகத்துக்கே பார்த்து பார்த்து செலவு பண்ணாதீங்க. நித்தியத்துக்காக செலவு பண்ணுங்க எதுவா இருந்தாலும். ஏன்னா நித்திய இளைப்பாறுதல் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் இளைப்பாறுதல் அங்கதான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு சண்டேவும் சர்ச்சுக்கு போறோம். நம்ம நித்தியமாய் தேவனோடு நாம் இருக்க போகிறோம். அதற்கான ரிகர்சல், ஒத்திகை, ஆயத்தம், அந்த ஆராதனை பரலோகத்தில் நித்திய ஆராதனை ஏறெடுப்பதற்கு சபை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அங்க போய் ஆண்டோட சமூகத்துல நாம் நல்ல உயர்த்தி பாடி கர்த்தரை தொழுது கொள்ளணும். தேவனின் பாதத்தையே தொழுது கொள்ளுவோம். அந்த நித்திய இளைப்பாறுதல் தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். இந்த நேரத்துல அந்த நித்திய இளைப்பாறுதல் உங்கள் கண்ணீரின் வேதனையின் பாடுகள் மத்தியில தேவன் இளைப்பாறுதல் கொடுப்பார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நேரத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆறுதலான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமையின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.